கிருபை தருபவரே ஸ்தோத்திரம் என்று இந்த காலங்களிலே தொடங்குவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து விசுவாசத்தை கொண்டு என்று சொல்லி பார்த்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது, தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்த்தோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. ஆக தேவன் தம்முடைய தயவினால் கிருபையினாலும் நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருடைய கிருபை தான் நம்மை பாவத்திலிருந்தும் அநீதியிலிருந்தும் விலக்கி ரட்சித்து மீட்டிருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் அவர் மீது இன்னும் நம்பிக்கை வைத்து நம்முடைய ரட்சிப்பின் மூலம் மற்றவர்களும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிந்து தேவனுடைய கிருபையினால் பாவிகளாய் கூடிய மற்றவர்களுக்கு ரட்சிப்புண்டாகும்படி நாமும் அவரை நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது அவருடைய கிருபையினாலே உண்டாகும் எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை கிருபையாய் ரட்சித்து அக்கிரமங்களில் மனிதர்களாயிருந்த நம்மை தேவன் நம்முடைய கிருபையினாலே இயேசுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆக நற்கிரிகைகளை செய்வதற்கு நாம் இயேசுக்கு உட்பட்டிருக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நற்கிரிகை செய்யும்போது நாம் தேவனுடைய கிருபையை பெறுகிறோம். அந்த கிருபையை பார்த்து மற்றவர்களும் தேவனுடைய கிருபையை பெறுவார்கள். ஆக